ப்ரைஸ் லார்ட் கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பைபிள் டெஸ்ட்டில் டே 8. கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு முன்னாடி சுதா சுரேஷ் அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வெரி 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 ஃபஸ்ட்டு பர்சனாக அவங்க தான் எனக்கு ரிப்ளை அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ வெரி வெரி தேங்க்ஸ் சுதா சுரேஷ் மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மற்றவங்களுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சாலும் உங்களுக்கு அனுப்புறதில் என்ன சங்கடம்னு எனக்கு புரியலை. அனுப்புறதுக்கு டைம் இல்லை, டைப் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க, நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேறு எந்த வேலையுமே பார்க்கலையா? அதாவது நான் உங்களை ப்ளேம் பண்ணலை. பட் ஸ்டில் நீங்கள் அனுப்புகிற அந்த ஒரு ஆன்சர் என்னை எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணேன் நேற்று. அந்த ஒரு ஆன்சர் அவங்க 5 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணல, 2 கொஷினுக்கு தான் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்காக இன்றைக்கி இன்னொரு டெஸ்ட்டு போடணும். அவங்க இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவ்வளோதான். இது பெரிய மேட்டர்லாம் இல்லை. அந்த 5 கொஷினுக்கு ஆன்சர் தெரியுது, எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு. நீங்கள் ஆன்சர் பண்ண நான் கொஞ்சம் டஃப்பாக எடுப்பேன். நம்ம பைபிளை இன்னும் அதிகமாக படிப்போம். அதான் அல்டிமேட்டாக அதான் நம்மளோட எய்ம். அதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைங்கிற பட்சத்தில் ஓகே. நான் கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் அவ்வளோ டஃப்பாகவும் கிடையாது. ஒரு 5 ஆன்சர்ஸ் அனுப்புறதுக்கு உங்களுக்கு முடியலைன்னு நினைக்கும்போது எனக்கு உண்மையிலே சரி ஓகே, அவ்வளோ பிஸியானவங்க தான் என்னோடய வியூவர்ஸ் நினச்சிக்கிறேன். ஓகே, நான் யாரையும் ப்ளேம் பண்ணலை, யாரையும் குறை சொல்லலை, சரியா? ஒரு சின்ன மோட்டிவேஷன் எனக்கு கர்த்தருக்காக நான் செய்கிறேன். இதில் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுனால நான் ஒன்றும் பண்ண போகிறேன். பட் ஸ்டில் அது ஒரு சின்ன உலக பிரகாரமான மோட்டிவேஷன் 0.1% எனக்கு தேவைப்படுதுன்னா அது நீங்கள் அனுப்புகிற ஆன்சர்ஸில் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு. சரி, ரொம்ப 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 தேங்க்ஸ் சுதா சுரேஷ் மேம். அடுத்து உங்களால் முடிஞ்சதுன்னா தயவு செஞ்சு ஆன்சர்ஸ் அனுப்புங்க, ஓகேயா? சரி, இல்லை உங்களால் ஏன் அனுப்ப முடியலன்னாவது எனக்கு சொல்லுங்கள். யாரோ ஒருத்தங்கன்னா பரவாயில்ல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு தெரிஞ்ச என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே ஆன்சர் அனுப்ப மாட்டேங்கிறீங்க. அது என்னன்னு ரீசன்? அதனால் நான் இப்போ வீடியோ போடலைங்கிறது கிடையாது, சரியா? அது செகண்டரி. நீங்கள் ஆன்சர் அனுப்பலைனாலும் இவ்வளோ நாள் போட்டுட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் ஏன் மக்களுக்கு, அதாவது சில பேருக்கு டைப் பண்ண தெரிலன்னு சொன்னாங்க. அது ஒன்று இருக்குது, ஓகே. இந்த பெரியவங்களுக்கெல்லாம் ஃபோனை யூஸ் பண்ண தெரில, டைப் பண்ண தெரில, அது அக்செப்டபிள், ஓகே. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சில பேர் வேலை பார்க்குறீங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரை வேலை பார்த்துட்டு அப்புறம் வீட்டில் அவங்க ஃபேமிலியை பார்க்கணும், ஓகே, அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன மாதிரி வீட்டில் இருப்பீங்கள்ல, அவங்க சில பேர் எனக்கு ஆன்சர்லாம் அனுப்புவேன்னு சொல்லியும் இன்ன வரைக்கும் எனக்கு ஆன்சர் அனுப்பலை. அவங்கள தான் நான் கேட்குறேன், சரியா? நான் யாரை கேட்குறேன்னு அவங்களுக்கே தெரியும். சரி ஓகே. அப்புறம் இன்னொன்று தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு ப்ரீத்தி, என்னோடய ஃப்ரெண்டு ராஜி, அப்புறம் துபாயிலேருந்து ஒரு பிரதர் வினோத்துங்கிற பிரதர், அப்புறம் இந்த சுதா சுரேஷ் மேம், இவங்கெல்லாம் எனக்கு அப்பப்போ மெசேஜ். இன்னும் நல்லா ப்ரீத்திங்கிற பொண்ணு என்ன பண்ணுவோன்னா எப்போதுமே எனக்கு ஒரு லைக் போட்டுருவா. அவள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறத அப்படி பண்ணிடுவா. ராஜி கால் பண்ணியே சொல்லுவாள், இந்த மாதிரி நிறைய போடு, எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்குன்னு சொல்லி அவள் எனக்கு சொல்லியிருக்கா. வினோத் பிரதருங்கிறதுங்களும் அவங்களும் அப்படி தான், நீங்கள் இந்த மாதிரி நிறைய போடுங்க மேம், ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் என்னை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சுதா சுரேஷுங்கிற மேடமும் அப்பப்போ எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இவங்களெல்லாம் எனக்கு சுதா சுரேஷ் வினோத்துங்கிறவங்களாம் யாருன்னே தெரியாது. என் ஃப்ரெண்டு ப்ரீத்தி ராஜி, அவங்க எனக்கு ஆப்வியஸாக சப்போர்ட் பண்ணுவாங்க, பரவாயில்ல. பட் இந்த மாதிரி அன்னோன் பீப்புள் எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் என் சர்ச்சில் உள்ள சிஸ்டர்ஸ் அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சது எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.1% மோட்டிவேட் பண்ணுற, அதாவது என்ன மோட்டிவேட் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் 0.1% டெடிகேட் பண்ணுறீங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் நினச்சிட்டு பண்ணுங்கள், ஓகேயா? நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை, யாரையும் ப்ளேம் பண்ணலை. ஆனால் உங்களை பண்ண வைக்கிறது என்னோடய வேலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம உலக பிரகாரமாக எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது
கர்த்தருக்காக இந்த 5 கொஷின் ஆன்சர் பண்ணுறதுல ஒன்றும் ஆகிடாது. கண்டிப்பாக இனிமேல் பண்ணணும். இனிமேல் நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ண மாட்டேன், ஆர்டர் தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஆன்சர் பண்ணணும். ஓகேயா? பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். ஓகேயா? நீங்களும் விதைக்க வேண்டாமா? அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். சரியா? சரி, ஓகே. யாரும் மிஸ்டேக்காக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே. இன்றைக்குள்ள பைபிள் டெஸ்ட்டு என்ன? டே 8ல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு கொஷின் மோசையோட ஏஜ். மோசையோட ஏஜ்னால் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில் மோசை ஏஜ்ன்னு நான் கேட்கல. மோசை ஸ்டோரியில் மோசே அந்த பார்வோன் கிட்ட பேச போகும்போது, கர்த்தர் சொல்லி பார்வோன் கிட்ட பேச போகும்போது அவரோட ஏஜ் என்ன? இது ஃபஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின், அதே மாதிரி ஆரோனோட ஏஜ் அப்போ என்ன? அது செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின், இஸ்ரவேல் மக்களுக்கும் எகிப்து நாட்டு மக்களுக்கும் வித்தியாசம் காட்டுவேன்னு சொல்லுவார். இஸ்ரவேல் மக்கள் எந்த நாட்டில் இருப்பாங்க, எகிப்து தேசத்தில் எந்த நாட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறத தேர்ட் கொஷின். ஃபோர்த்து கொஷின் என்ன அப்படின்னா, நிறைய வாதைகள் கர்த்தர் அனுப்புவார் பார்வோன் ராஜா மனசு மாறுறதுக்காக. அதில் ஃபஸ்ட்டு வாதை என்னது? முதல் வாதை என்னது? அதே மாதிரி ஃபிஃப்த்து கொஷின், திக்குவாயாக இருக்கேன், மந்த நாவாக இருக்கேன், நான் போய் எப்படி லீட் பண்ணுவேன்னு கர்த்தரே சொன்னாலும் தனக்குள்ளே மைனஸை மட்டுமே திரும்ப 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 பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த மனுஷன் பேர் என்ன? ஓகேயா? இந்த 5 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் அனுப்புங்க. அதுக்கப்புறமா இதே இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த யாத்ராகமத்தில் இன்றைக்கி அனுப்பின பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் எனக்கு பிடிச்ச வசனம்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த வாதைகள்லாம் கர்த்தரா பண்ணும்போது இஸ்ரவேல் மக்களுக்கும் எகிப்து மக்களுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். அது என்னங்கிறத டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.